எங்க ராஜா முத்தைய செட்டியார் வீட்டுல ஷூட்டிங் எடுக்காத இதுவே இல்ல. தம்பி அஜித் அங்க வந்திருக்காரு, ரெட்ட ஜட வேசு படம். அதுல நான் தான் அவருக்கு அத்தையா நடிச்சிருப்பேன். அவரோட நான் நடிச்சிருக்கேன் தம்பியோட. ரொம்ப அவருடைய பயங்கரமான வெரி ஃபேன் நானு. அவர் என்னைக்கு நடிக்க வந்தாரோ அன்னையில இருந்து தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார்னா எனக்கு ரொம்ப உயிர். அவரோட ஒரே படம் தான், அவருக்கு அத்தையா நடிச்சிருக்கேன். அது எங்க ஊர்ல தான் ஃபுல்லா ஷூட்டிங், காரைக்குடியில. செந்திலுக்கு ஜோடி. என் பொண்ணதான் அவருக்கு முறை பொண்ணை கட்டணும். ஆனா அவர் மந்த்ராவை லவ் பண்ணிடுவாரு. சோ அவ ஃபுல்லா காரைக்குடி. அப்பெல்லாம் தம்பி ரொம்ப இப்படி கீழே தான் உட்காருவாப்ல. ரொம்ப அப்போ வந்து செயின் ஸ்மோக்கரா இருந்தாரு. இப்ப அவர் வந்து கடுமையான உழைப்பாளி. என் தம்பியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப, நீங்க வைக்கிறீங்களோ கட் பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தம்பியை தான் பிடிக்கும் எனக்கு. அஜித் சார். ஆமா ஆமா, அல்டிமேட்டிக் ஸ்டார். ஏன்னா ஒரு கடுமையான பிளைட்டை ஓட்டுறாரு, காரை ஓட்டுறாரு. இப்படி எல்லாம் ஒரு மூளை ஒரு மனுஷனுக்கு இருக்குமா? ஐயோ, ஆடி போயிட்டேன் விடாமுயற்சி பார்த்துட்டு. இன்னும் ஒரு மனுஷன் இப்படியா கார் ஓட்டுவான்? கடவுள் கூட ஓட்ட முடியாது. அப்படியே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப தம்பியை பத்தி பேசும்போது எனக்கு கையெல்லாம், ஏன்னா எங்க புரட்சி தலைவர் மாதிரி உழைப்பால் உயர்ந்தவன் என் தம்பி. அவங்கிட்டே போய் நான் இன்னும் ஒரு உதவியும் கேட்கல. ஏன்னா ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, யார் வீட்டு கதையும் நான் போய் தட்டல. முதல்வர் வீட்டுக்கும் போகல, துணை முதல்வர் வீட்டுக்கும் போகல, ரஜினி வீட்டுக்கும் போகல, என் தம்பி அல்டிமேட்டிக் ஸ்டார் வீட்டுக்கும் போகல, தளபதி விஜய் வீட்டுக்கும் போகல. எல்லாரும் போகவே இல்ல. உதவி பண்ணலன்னா வீடியோ வச்சாங்க நடிகர் சங்கம் சார்பில்.